தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் வேங்கை காலாண்டிதழ் விருதாசலம் ஸ்ரீ ராமச்சந்திரா திருமண மண்டபத்தில் தமிழ் அறுபெரும் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடியது. விழாவில் அகவை மூத்த தமிழறிஞர் புதூர் சாமி என்கின்ற நா பெரியசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா, மகளிர் தின விழா, பட்டிமன்றம், கவியரங்கம், நூல் வெளியீட்டு விழா, மூத்த பத்திரிகையாளர் கவிஞர் மலர்தாசன் அவர்களுக்கு படத்திறப்பு விழா, மேலும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா என பல்வேறு நிகழ்வுகள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டன. இந்த விழாவின் நிகழ்ச்சி தொகுப்பை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எல்லாம் அங்கே நிற்கிறாங்க, அவங்களெல்லாம் தள்ளி போகணும். அனைவரும் இருக்கையில் அமர கேட்டுக்கொள்கிறோம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. இந்த பாட்டை நான் பன்னூட்டியில பாடிட்டு இருந்தேன். யாருக்கும் கேட்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிற சாமி ஐயாவுக்கு கேட்குது, என்னங்க இது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க ஒரு 6 பேரு இங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு நாங்க தான் பெண்கள் தான் முக்கியமானவங்களா இருக்கிறோம், இல்ல நாங்க ஆண்கள் தான் வந்து இதுக்கு சிறப்பானவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் பண்றதுக்கு இங்க இருக்காங்க. வந்து நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு தமிழ் வேங்கை காலாண்டிதழோட ஆசிரியரும் நிறுவனருமான ஐயா புதூர் சாமி அவர்கள் பட்டிமன்றம்னு ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு ஒரு தலைப்பை கொடுத்து என்ன முடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஆண்களே என்ற தலைப்பில் பேசுறதுக்காக 3 பெண்கள் வந்திருக்காங்க. தொலைக்காட்சி புகழ் திருமதி வசந்தி நடராஜன் அவர்கள், அடுத்த கவிதாணி சிலம்பு செல்வி சுடர் பொழுது அவர்கள், தமிழறிவை வழக்கறிஞர் கண்மணி அவர்கள் பெண்களே என்று அணியில் பேச வந்திருக்கிறார். என்னோட நேரத்தெல்லாம் இவ்வளவு நேரம் சாப்பிட்டவர் அவர்தான். பாலவர்கள், அதாவது பட்டிமன்ற புகழ் கவிஞர், இன்னும் பல திறமைகள் அவருக்குள்ள இருக்கு. இதுல 2 தான் போட்டிருக்காங்க. அப்புறம் சைவ சித்தாந்தமணி இரா வெங்கடேசன் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் கடலூர் நட்டு வந்திருக்காரு. 3வதா கவிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள். இவங்க எல்லாம் பெண்களே என்ற அணியில பேச வந்திருக்காங்க. மைக்க கையில கொடுக்கும் போது சுருக்கமா முடிச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிதான் மைக்க கையில கொடுத்துருக்காங்க. அதனால பெருசா நான் பேசாம இவங்க கிட்ட அந்த டைமை கொடுத்துருக்கேன். இப்போ முதலாவதா ஆண்களே என்ற அணியில பேசுறதுக்கு இவ்வளவு நேரம் மைக்கு பறந்துடணும்னு நான் பயந்துட்டு இருந்தேன். கவிதை வாசிக்கும் போது மைக் பறந்துடணும்னு பயந்தேன். அந்த அம்மா வராங்க. தொலைக்காட்சி புகழ் திருமதி வசந்தி நடராஜன் அவர்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ்வதற்கு காரணம் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெண் வராங்க. அம்மா வாங்கம்மா. கட்டுக்குலையாத தமிழ் சிட்டுக்குருவியாய் பறந்து வந்து தமிழ் மணம் வீசும் இப்பேரவைக்கு வருகிறந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் போதுன்னு அம்மா சொல்லிடுவாங்க. அதனால என்னுடைய பேச்சை நான் சுருக்கமாவே முடிச்சுக்கிறேன். எப்பயுமே ரஜினி சொல்றார், ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி
என்னுடைய ஆண்களை பத்தி சொன்ன ஒரு விஷயம் சொன்னாலே அது 1000 தடவைக்கு சமமாகும். அவங்க அப்படி ஆண்களுடைய உழைப்புகள். பிறந்தாலும் ஆம்பளையா பொறுக்க தொடாது, ஐயம் பொறுந்து விட்டா பொம்பளைய நினைக்க தொடாது. இது அப்போவே பாடினாங்க. இப்போ இன்னும் அது தொடருது. ஒரு மானோடு சாலம் காலான கேளு கேளு தம்பி, நான் இருந்த தேருக்குள்ளே இப்ப விழுந்த கடலுக்குள்ளே. முடிதான் எந்திரிக்கவே முடியாது. அதுதான் கல்யாணத்துல சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அந்த மாப்பிள்ளை எழுப்பு குதிரையில போகுமா. அப்ப அந்த மூலகரம் ஜெஞ்சினுக்கா ஜனத்தினுக்கா ஜெஞ்சினுக்கா ஜனத்திச்சக்கா ஜெஞ்சினுக்கா ஜனத்திச்சக்கா ஜெஞ்சினுக்கா ஜனத்திச்சக்கா, எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் அப்படியே வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்மால புரிஞ்சுக்க மாட்டாரு. அப்போ சந்தோஷம். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஐயர் அதை மாதிரி ஞாபகம் படுத்துவாரு. நல்ல நேரம் போகுது சீக்கிரம் 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 வாங்க, அப்படியே போச்சு. அதான் விடுவாங்க. அது போட்டாக்கார இருக்காரு, ஐயா கடைசியா ஸ்ப்ரே பண்ணுங்க, கடைசியா ஸ்ப்ரே பண்ணுங்க, அவ்வளவுதான் போச்சு. அவன் சந்தோஷம் போச்சு. அம்புட்டியும் டோட்டல். இப்போ கருவறையில், அதாவது தாயின் சுமையோ 2 மாதம் வரை, தகப்பனின் சுமையோ தான் இருக்கும் காலம் வரை. உண்மைதாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனாலதான் உலகத்துக்கு தாய்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அது மறு ஜென்மன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு உடல்படியும் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு அந்த தாய் ஒரு குழந்தையை, ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுனாலதான் அவங்க உயர்ந்த நிலையில் இருக்காங்க. உண்மைதான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா தாயின் சுமையோ 2 மாதம் வரை, தகப்பனின் சுமையோ தான் இருக்கும் காலம் வரை, ஆயுள் முழுக்க அவனுக்கு சுமையை சுமந்து கொண்டிருக்கான். அப்பல்லாங்க வடிச்சாதான் குழந்தை பிறக்கும். இப்பெல்லாம் கிழிச்சாதான் குழந்தை பிறக்குது. அதென்னமோ தெரியல. அந்த பிரசவம் ஆற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தை கட்ட சமயத்துல முடியாது, ஆபரேஷன் பண்ணிதாங்க ஆகணும், ஒண்ணு முடியாது, அவங்க ஆரம்பிக்கும். ஆனா அப்புறமா சொல்லுவாங்க, அதுக்கு அந்த கணவன் என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா கவலை எடுத்து நடக்குதோ இல்லையா, அந்த ஐயா தான் முன்னாடி 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 நடப்பாரு. ஏன்னா அப்ப பிறக்கிற குழந்தைங்க அப்படிதான் கத்தும். இப்போ பிறக்கிற குழந்தைங்க வெளிவருது. அந்த பொருளாதார ஈடுகட்டை நிறைவு செய்வது அந்த ஆன்மகளை. அது எங்க போற என்ன செய்வாரோ தெரியாது. அந்த குடும்பத்தை தன்னுடைய குழந்தையை பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு தன் குடும்ப சுமையை, தன் சுகம், அந்த சுமைய கூட சுகமா சுமக்கிறது அந்த ஆணியம் தான். அதனாலதான் அந்த குடும்பமா ஒரு பல்கலைக்கழகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஆடம்பரம் எடுத்துக்கோங்க, அது யாருக்கு அதிகம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் பாருங்க ஒரு பேண்ட் ஷர்ட்டா ஒரு ஷர்ட் சிம்பிள். ஆனா பெண்களை பாருங்க அவ்வளவு ஆடம்பரமா பட்டு புடவை. அந்த புடவை தாங்க ஞாபகம் வருது. இப்போ நம்ம புடவை கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாம் புடவை கடையில புடவை செக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இப்ப பாருங்க இந்த புடவை கடையில அத்தனை ஐட்டம் இருக்கும். பசங்க சாப்பிடுறதுல இருந்து போறதுல இருந்து அவ்வளவு இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அது அந்த ஆண்களோட ட்ரெஸ் எங்க தெரியுமா வச்சிருப்பாங்க, மேல மாடியில. அங்க ஒண்ணு கூட்டமே இருக்காது, இல்லைங்க பொம்பளைங்க தான். அது இந்த பொம்பளைங்க புடவை எடுக்கும் போது அந்த கவுண்டர்ல இருக்கிறவங்க படாத பாடு இருக்கு, அதை எடுப்பாங்க இதை எடுப்பாங்க, எதுவுமே பிடிக்காது. இது இது அதை எடுத்து அப்புறம் திருப்தி இருக்காது. கடைசியா ஒண்ணு எடுத்து அந்த பக்கம் ஒரு அம்மா வரும், அவங்க கட்டிருக்காங்க அந்த பூ போட்ட சேலை, அது நல்லா இருக்குதே அம்மா, அது இல்லம்மா பாடலம்பாங்க. ஒரு வழியா ஒரு சேலை எடுத்துட்டு அந்த அம்மா வெளியே வரும். வெளியே வந்து பார்த்தா புருஷனை காணும். அனுபவம் பேசும். புருஷனை காணும். எங்க தேவை, ஏங்க 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 காணும், அந்த ஆள் காணும், எங்க கடன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா நான் இங்க இருக்கேன் எங்கன்னு பார்த்தா காணும். நான் இங்க ராமா இருக்கேன் எங்கன்னு பார்த்தா அந்த ஜவுளி கடையில ஒரு பொம்மை, அந்த பொம்மையா இருக்கா அவரு. என்னங்க இந்த பொம்மை ட்ரெஸ் போட்டுருக்க? ஆமா நீ போச்சு நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் என்ன 400 ரூபாய் தரேன்னா
அதான் நான் நின்னேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டு வரும். எடுத்துக்கிட்ட மணி ஆயிடுச்சு, என்ன பண்றது, சாப்பிடணும். அதாவது அப்போ இந்தியாவுல நம்ம உலக நாடுகளே இந்தியாவில தான் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. ஆனா அது அப்போ இப்ப எங்க பெண்கள் சமைச்சு சாப்பிடுறாங்க. இப்ப என்னுடைய அருமை சகோதரர் பாலமுருகன் வரக்குள்ளே போன சொல்றாரு, அவங்க வைஃப் கிட்ட, நான் வரதுக்கு லேட்டாவா, நீ டொமேட்டோல ஆர்டர் பண்ணி டொமேட்டோ ரைஸ் இருக்கு, வாங்க வாங்க நைட்டு பார்க்கலாம். எத்தனை பாருங்க, ஒவ்வொரு இது நிதர்சனமான உண்மை. ஒரு தெருவுலையும் பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலர் பை, பச்சை கலர் பை, இது மாதிரி ஒரு கலர் பையா சாப்பாடு போயிட்டு இருக்கு. அந்த சாப்பாடு கூட காலையில மதியானம் நைட்டு இப்படி போயிட்டு இருக்கு. அது பாத்துட்டீங்கன்னா 12 மணிக்கு அர்த்தராத்திரி அது ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க, 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது எதனால நம்மளோட உடல் சீர்கேடும் எடுது. 12 மணிக்கு அயர்ந்து தூங்க வேண்டிய நேரம், அப்போ போய் நம்ம சாப்பிட்டுட்டு அது ஒரு பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியும் சமையல்ல அப்படி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த பெண்கள் அலங்காரம்னு சொல்லுவோம். அந்த அலங்காரத்துக்கு போயிட்டு பியூட்டி பார்லர்னு சொல்லுவாங்க. உடனே எங்க தம்பி வந்து சொல்லுவார், அவன் குடிக்கிறான், பாருக்கு போறான் பாரு. அவன் பாருக்கு மட்டும்தான் போறாங்க. இந்த அம்மா பார்லருக்குள்ள போகுது, பார்லருக்குள்ள எல்லாம் போகும். எல்லாம் எது போனதெல்லாம் எதுன்னே தெரியாது. அவன் ஒய்ஃப் எதுன்னு அவனுக்கே தெரியாது. அதுலாம் சொன்னதான் தெரியும். ஏன்னா காசு கொடுக்குறது அவன் தானே. பெடி குடும்பாங்க, அந்த அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, லிப்ஸ்டிக்னு சொல்றாங்க. அந்த லிப்ஸ்டிக்க வெளிநாட்டுல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அவங்களுடைய சீதோஷ நிலைக்காக குளிர்ச்சியா இருக்கும், அந்த உதடு வறண்டு போகுன்றதுக்காக லிப்ஸ்டிக் போடுறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அந்த லிப்ஸ்டிக் வாங்கி பச்சை கலர் போட்டுக்கிட்டு ஒரு சிவப்பு கலர் லிப்ஸ்டிக் போட்டுவாங்க. கல்யாணத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அவங்க போட்டாங்கன்னா அழகா ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவாங்க, டீசெண்டா இருப்பாங்க. நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. வாயில எடுத்து அப்பும் அப்படின்ட்டு அப்படியே போய் கழுவிட்டு வந்து நிற்கும். ஆனா பூசிக்கும், போட்டோ எடுக்கும். போட்டா சரியில்லை, போட்டோக்கான சரியாவே எடுக்கல, நீ எப்படின்னா அவரே எப்படி இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கும் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் முடிச்சுட்டு இன்னைக்கு டிவி மோகம்னு இருக்குங்க. இந்த டிவி சீரியல்ல நான் சொல்ற 5 விஷயம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் டிவி சீரியல் பாக்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். 1 வாக்கியம், அவளை உயிரோட விடக்கூடாது, அவ வாழ்க்கையை முடிக்காம விடமாட்டேன், அந்த புள்ள கருவை கலைக்காம விடமாட்டேன், அவளை வாழ விடமாட்டேன். இப்படித்தான் சீரியல். இதுல பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்க மாட்டாங்க, சீரியலே மூழ்கி இருப்பாங்க. அந்த காலத்துல அதாவது ஆம்பளைங்க கல்யாணம் ஆகாத இருக்கிற வரைக்கும் முதியோர் இல்லைன்னு ஒரு பேர் எங்கேயாவது வந்துச்சான். முதியோர் இல்லைன்றது எப்போ வருது, அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். ஒண்ணு சொல்லுது அந்த அம்மா சொல்லுது, ஒண்ணு நான் இருக்கணும், யாரு அந்த பையனோட அம்மா. இன்னொன்னு சொல்றாங்க, அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, உங்க அம்மா இருக்கணும்ல நான் இருக்கணும், 2 பேர்ல ஒருத்தர் தான் இருக்கணும். அப்ப ஒரு பையன் வந்து சொல்றாங்க கூட, அவர் ஐயால நீங்க 2 பேருமே இருக்க முடியாது, ஏன்டா 2 ஒண்ணா இருக்குது, அப்பா உற்சாகத்தையும் கொண்டு வர. இவ்வளவு கதை சொன்னதை பார்க்கும் போதே தெரியுது, ஒரு சீரியலையும் ஒரு சேனலையும் விடுறதில்லை. ஐயா, கொலம்பஸ் மட்டும் நம்ம ஊர்ல பொண்ணு எடுத்தான்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஆம்பளைங்க எங்க போறாங்க ஏது போறாங்க, அவன் பல ஜோலியா போடுவான். அவன் எங்கேயாவது வெளில கண்ணா, எங்க போறீங்க, எப்ப வருவீங்க, நைட்டு சாப்பிட வந்துருவீங்களா, உங்க கூட யாரெல்லாம் வர்றா, 100 கேள்விய 1000 ஆக்ஷனோட கேட்டா ஒரு ஆணிய வேணான்னு அதால் போயிடும். சோ அப்படி கேள்வி கலைஞர்களை சந்தேகம் என்னும் சொற்களால சாடுறது வந்து பெண்கள் தான். எதா இருந்தாலும் ஒண்ணு இல்ல, ஒரு பெண் குழந்தைங்களுக்கு யாரு ஹீரோனா அவங்க அப்பா தான் ஹீரோ. ஒரு தடவை விமான பயணம் போயிட்டு இருக்காங்க. அந்த விமான பயணத்துல விமானம் வந்து குளிர்ந்துது. அப்படி குளிர்ந்து வச்ச எல்லாருமே பயப்படுறாங்க, விமானம் குளிர்ந்து என்ன ஆக போதுன்னு ரொம்ப பயந்து நடந்துக்கிறாங்க. சரியாயிடுமா. அந்த இடத்துல ஒரு 10 வயது பெண் குழந்தை அவ பாட்டுக்கு ஒரு பொம்மை வச்சுட்டு விளையாண்டு இருக்கு. என்னடா இது பொம்மை வச்சு விளையாடுறேன்னு அப்ப சொல்றாங்க, ஏன் பாப்பா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எதுக்கு பயப்படணும், அந்த விமானத்தை ஓட்டுறது எங்க அப்பா,
எங்க அப்பா என்னை எப்படி காப்பாத்தணும், எங்க அப்பா எப்பயுமே துன்பப்படவே விட மாட்டாரு. அப்படி அந்த குழந்தை ஒரு கான்பிடென்ட்டோட சொல்லுதுன்னா அந்த குழந்தை அந்த அப்பா மேல வச்சிருக்கிற அன்பு. ஒரு திருமணம் செய்து கொடுக்கோடு பாத்துட்டீங்கன்னாக்கா பெண்ணோட அப்பா யாருன்னு டக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே தலையெல்லாம் கலைஞ்சு ஒரு மஞ்சா பாய கக்கத்துல வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்க அழைச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுதான் பெண்ணோட அப்பா. பெண்ணோட அம்மாவை நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பெண்ணு யாருன்னு தெரியாது, பெண்ணோட அம்மா யாருன்னு தெரியாது. அவ்வளவு ஒரு மேக்கப், அவ்வளவு ஒரு அலங்காரம். ஆண்களுக்கு அது கிடையாது. ஏன்னா இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் தனக்காகவே அவர் வாழ மாட்டான். தன் குடும்பம், தன் பிள்ளைகள், இதை நினைச்சுதான் ஒவ்வொரு ஆண் மகனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஆண் கருவுல இருந்து 8 வயசு வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு அடிமை. 18ல இருந்து 25 வயசுல அவள் சுதந்திரமா இருக்கிறான். அப்புறம் 28ல இருந்து 40 வயதுக்கும் மனைவிக்கு அடிமையா இருக்கான். 40ல் இருந்து 60 வயதுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அடிமையா இருக்கான். 60ல் இருந்து நோய்க்கு அடிமையா இருக்கிறான். இதுதாங்க ஆண்கள். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறான். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லா ஆண்களுமே சரியா யாருமே சமைக்கிறது இல்ல. எங்க தம்பி கேட்டு இருக்காங்க, அக்கா ஈவினிங் எந்த கடையில சமையல பத்தியா பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் முடியுமா? எல்லாரும் பசிக்குதான். கருப்பு என்று நாம் நிறம் சொல்கிறோம். அந்த கருப்புன்னு சொல்றது கருப்புக்காக என்ன சொல்றேன்னாக்கா அந்த பியூட்டி பார்லர்ல கருப்பை வெளுப்போ ஆக்குவதற்காக களிமண்ணை கூட கடையாக ஏறிக்கொண்டு முகத்துல பூசிக்கிட்டு தன்னை வீணாக்கி கொண்டிருப்பது பெண்கள் தான். ஆண்கள் அதை எதற்குமே அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் மட்டும் விரைவா முடிச்சுக்கிறேன். 50 ஆண்டுகள் மனம் புரிந்த 2 பேர் தம்பதியில் இருக்காங்க. அந்த கணவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்ப என்ன சொல்றாராம், மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தான் மறைச்சிட்டேன். என்ன விஷயம் என்கிட்ட நீங்க மறைச்சீங்கன்னா, இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எங்க தாத்தா ஒரு பெட்டி கொடுத்தாரு, அதை நீ எப்பயுமே எனக்கு கேட்க கூடாதுன்னு நான் சொன்னேன், நீ அதை கேட்கல, உனக்கு நன்றினாரு. ஆமாங்க, எனக்கு இப்ப ஞாபகம் வருது, அந்த பெட்டி நீங்க அந்த பெட்டி மேல இருக்கு எடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பெட்டியை அவர் எடுத்தாரு. எடுத்துட்ட உடனே அதை திறந்து பார்த்தாங்க. அந்த பெட்டியில 2 பொம்மை தான் இருந்துச்சு. அந்த பொம்மையை கேட்டாங்க, என்ன 2 பொம்மை இருக்கு அப்படின்னு சொன்னானே. ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ணி நீ வரக்குள்ள எங்க பாட்டி எங்க தாத்தா அந்த பெட்டி தான் கொடுத்து இந்த 2 பொம்மையை கொடுத்து ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் எப்பயுமே சண்டைகள் பிரச்சனைகள் வரும், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். உனக்கு கோபம் வந்துச்சுன்னா நீ இந்த பொம்மைய நான் செய்து கொடுக்குறேன், அந்த மாதிரி நீ கோபம் வரும்போதெல்லாம் செய்யு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, அதெல்லாம் 2 பொம்மை மட்டும் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கத்துல ஒரு ஷெட்ல ஒரு பேக் தலையிடுவாங்க. அதை எடுத்து அது நிறைய பணம் இருக்கும். எனக்கு கோபம் வராம இருக்குமா? எனக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு பொம்மையான செஞ்சேன், அந்த பொம்மைத்த காசு தான் இது, நீ பத்திரமா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களா. சோ அந்த மாதிரி இன்னைக்கு விட்டு கொடுத்து போறதுக்கு பெண்கள் யாராவது இருக்காங்களா? எதுக்கு எடுத்தாலும் இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைகள், ஒண்ணுமே இல்ல. அதாவது மேட்ரிமோனியாவுல பொண்ணு பாக்குறாங்க, வாட்ஸ்அப்ல பத்திரிகை அடிக்கிறாங்க, உடனே ஆன்லைன்ல அப்டேட் பண்றாங்க, விவாகரத்து. ஒருத்தருக்கு புரிதல் இல்லை. அவ சம்பாதிப்பதெல்லாம் அது சொத்தை எப்பயுமே பொதுவா பெண்களுடைய பேர்ல தான் சொத்தெல்லாம் இருக்கும். ஆனா அதனுடைய சுமைகள் எல்லாம் யார் பேர்ல இருக்குன்னா அந்த ஆணின் பேர்ல தான் இருக்கும். எந்த ஒரு வீட்டுல சத்தம் பிரச்சனைகள் ஏதாவது வந்துட்டா கூட ஆண் அடங்கிதான் போவாங்க. பிள்ளைங்களை பேசினா கூட பேசாத, கத்தாத, விடு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரச்சனை இருந்தா வெளியில போயிடுவாங்க. ஆனா பெண் சின்ன ஒரு பிரச்சனையை கூட அவங்க பெருசுபடுத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயம், எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஆண்கள் அடங்கிதான் போயிருக்கிறார்கள். அதனால் குடும்பம் ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழகமா இருக்குது. ஆணின் ஆளுமை மட்டுமே, ஆணின் ஆளுமை மட்டுமே வாய்ப்பு சொல்றேன். நீங்க அதிகபட்சமா ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறதால கைத்தட்டல் வாங்கிட்டீங்க. இந்த மாதிரியான பெண்களுக்காக தான் 2000 வருஷத்துக்கு முன்னே வள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இல்லறவியல்னு ஒரு 20 அதிகாரம் எழுதியிருக்காரு. வாழ்க்கை துணையில ஒரு அதிகாரத்தில் எழுதியிருக்காரு. தெய்வம் தொழால் தொழில்வார் பெய்யும் பெய்யும் மழை அப்படின்னு. அதாவது கணவனையே நினைச்சிட்டு பொண்ணுங்க மழை பொழின்னு சொன்னா உடனே மழை வருமா, அந்த மாதிரியான பெண்கள் கிடைக்கிறவங்க போய் ஆண்களை பத்தி புகழ்ந்துட்டு பெண்கள் எல்லாம்
ஓட்டைகள் சொல்லிட்டு வராங்க. இவங்க என்ன பண்றாங்க வந்து வீட்டுல சமைச்சாங்களா? முதல்ல சமைச்சாங்களா? இங்க வந்து எல்லாரும் சாப்பிடுற நேரத்துல சமையலை பத்தியே பேசி ஆண்கள் தான் பல்கலைக்கழகம், அதாவது ஒரு குடும்ப பல்கலைக்கழகம் வந்து ஆண்கள் தான் முக்கிய காரணம்னு ஒரு சிறப்பான நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி கருத்துக்களோட ஒரு நிறைவு செஞ்சிருக்காங்க. அம்மா வசந்தி நடராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பெண்களை இந்த தலைப்பில் அவருடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வருகிறார் பட்டிமன்ற புகழ் கவிஞர் பாலமுருகன் ஐயா அவர்கள். முந்தி தவறு கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாக ஆதிசிவனை வணங்கி தொந்தி செறியை அலை ஈன்ற தாயை சிந்தை குளிர வணங்குகிறேன். 2 மாதங்கள் கருவிலே நமை சுமந்து மெய்நோக காத்திருந்து மேனியெல்லாம் நடைபெற்று செங்குருதி ரத்தத்தை செழுமையான பாலாக்கி அங்கமெல்லாம் மேனியாலே அடக்கமாய் அரவணைத்து தங்கமலர் கூச்சரம் போல் தாளாட்டு சொல்லி நம்மை செங்கமலர் தொட்டிலே உரைய வைப்பார், சீராட்டி உரைய வைப்பார் தாய். கட்டிலில் தூங்கும் வரை கண்பிடித்து காவல் புரிந்து வெட்டில் பூச்சி தொடாமல் எட்டி எட்டி பார்த்து மட்டில்லா மகிழ்ச்சி கொள்வாள். தன்னுயிரை கொடுத்து உன்னுயிரை காப்பவளாம், தன் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பவளாம். மண்ணிலே இவளை போல் மனித தெய்வம் வேறுண்டா என்று பெண்மையின் பெருமையை சொல்லி என் தாயும் பெண்ணே, என் தமக்கையும் பெண்ணே, என் எல்லாரும் பெண்ணே, மாண்டமை நடுவர் அவர்களும் பெண்ணே என்று சொல்லி பெண்களுக்காக பேச வந்துள்ளேன். அக்கா வந்தாங்க, பியூட்டி பார்லர் போறாங்க, சமைக்கல, ஏதாவது குறை சொல்லிட்டு போனாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நடுவர் அவர்களே, இன்றைய நாள் என் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நாள். ஒரே வரியில சொல்லிடுறேன். நான் 10/4/2000 முதலாக பட்டிமன்றத்துக்காக பொது மேடையில் ஏறினேன். மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் மாணவனாக இருந்த பொழுது நான் மட்டுமே மாணவன், மற்றவர்கள் எல்லோரும் விரிவுரையாளர்கள். வேட்டவராயன் என்கின்ற விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பட்டிமன்ற ஜாம்பவான். அவர்கள் நடுவராக இன்றோடு 25 ஆண்டுகளை கடந்து தமிழை ஒழிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்காக இந்த அவையை வணங்கி வழங்கினேன். 4 நூற்றாண்டை கடந்து தாயால் வந்தது யாக்கை, என் தமிழால் வந்தது இந்த வாழ்க்கை என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அத்தோடு கூடுதல் சிறப்பு, அன்றைக்கு நான் பேசிய தலைப்பும் கூட குடும்ப வாழ்வில் மேலோங்கி நிற்பது தலைவனின் பணியா தலைவியின் பணியா என்றுதான் அன்றைய கொடுத்திருந்தார்கள். அதே தலைப்பில் 25 ஆண்டுகளுக்கு பின் நான் பேசுவதை பெருமை அடைகிறேன். அக்கா ஒரு பாட்டு பாடுவாங்க வழக்கமா, மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தான், ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் பாட்டு வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதான், அழகு மன்னவர் மன்னவருதான், 7 ஜென்மத்துக்கும் இந்த இழிச்ச வாயிலே வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இவங்க பாட்டு பாடிட்டு. நடுவர் அவர்களே, நான் யாரையும் திட்ட வரவில்லை, நான் யாரையும் குறை சொல்லவும் வரவில்லை. ஒரு செய்தியை இந்த அவையிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காலங்காலமா இந்த தலைப்பு ஆண்களா பெண்களா, மாமியாரா மருமகளா, தலைவனா தலைவியா, இல்ல விட்டு கொடுக்கும் ஆண்களா, விரட்டி அடிக்கும் பெண்களா, வேலைக்கு போகும் ஆண்களா, வீட்டில் இருக்கும் பெண்களா, இந்த தலைப்புக்கு இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். அவர்களுக்கு 25 வருஷமா புலப்படலை. 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் என்பது பெரிய விஷயம் அல்ல. இந்த 50 பேரும் 5000 பேருக்கு சமமான அறிவாற்றல் படைத்தவர்கள். அதனால் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா குடும்பம் என்பது ஒரு தண்டவாளத்தை போன்றது. 2 தண்டவாளங்களும் சரியாக சென்றால்தான் அந்த தொடர் வண்டி போய் சேர வேண்டிய இடத்திற்கு எந்தவித பழுதும் இல்லாமல் போய் சேரும். அந்த கருத்துக்கு நானும் உடன்படுகிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால்தான் அந்த குடும்பம் நல்ல பல்கலைக்கழகமாக இருக்கும். அதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஒரு ஆணை விட ஒரு பெண் மேலோங்கி நிற்கிறாள், தியாகம் செய்கிறாள், விட்டுக் கொடுக்கிறாள், அவருடைய பண்பு நலங்கள் மேலோங்கி இருக்கிறது, எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த சமுதாயத்தில் அவள் இடர்பாடுகளையும் இடிபாடுகளையும் வசை சொல்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி ஒரு குடும்பத்தை சாதனையாளராக மாற்றுகிறாள் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு. ஒண்ணு இல்ல, நான் ஆண்களை குறை சொல்லவே வரவில்லை. ஏன்னா நானும் ஒரு ஆண்மகன். எங்கெல்லாம் பெண்ணினுடைய தாகம் மேலோங்கி இருக்கிறது,
எங்கெல்லாம் பெண் ஒரு குடும்பத்திற்காக தன்னை மெழுகுவத்தியாக உருகிக் கொள்கிறார். நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு பெண் அதாவது ஒரு மாதம் தன்னுடைய குழந்தையை தாங்குகின்ற கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற அந்த காலத்திலிருந்து அவருடைய தானம் தொடங்குகிறது. தனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிட மாட்டான். அந்த குழந்தைக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும்தான் சாப்பிடுவான். குனிஞ்சா வலிக்குமோ, நிமிந்தா வலிக்குமோ, மிரண்டு படுத்தா வலிக்குமோ, உருண்டு படுத்தா வலிக்குமோ என்று தன் உடலையே வலித்துக் கொண்டு உதிரத்தால் உயிர் கொடுப்பவன் ஆண் என்றால், தன் உயிரையே கொடுத்து உயிர் காப்பவள் தான் பெண். தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த மண்ணில் இன்னொரு உயிரை கொடுப்பவள் பெண். அதனால் ஒரு குடும்பம் சிறப்பாக விளங்குவதற்கு காரணமாக இருப்பவள் பெண் தான் என்று என்னுடைய முதல் வாதத்தை வைக்கிறேன். இரண்டாவது சொன்னாங்க அக்கா, இந்த குழந்தை வளர்ப்பு என்பது உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கலை நிகழ்வு. அது எல்லாருக்கும் தெரியாது. இங்க எல்லாரும் ஆண்கள் தான் அதிகமா இருக்கும். எத்தனை ஆண்கள் ஒரு குழந்தை மலம் கழித்து விட்டது. ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய மனைவி பேர் வச்சுங்களேன், சுலோச்சனா அங்க வாயன், தம்பி ஆய் போயிட்டா அப்படின்னு சொல்ற ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்களா? மனைவி அடிப்படையில் ஏதாவது ஒரு வேலையாக இருப்பால் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அந்த மலத்தை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு அந்த குழந்தையை குளிப்பாட்டி அடுத்த ஆடை உடுத்துகிற மனப்பான்மை எத்தனை ஆண்களுக்கு இருக்கிறது? இந்த கேள்வியை நான் இந்த மாமன்றத்தில் வைக்கிறேன். அத்தோடு மட்டுமல்ல, அந்த குழந்தை நான் சற்று கொச்சையாக இருந்தாலும் கூட அதை பெருமையாக சொல்கிறேன், கட்டியாக ஆயிருந்தால் கூட அவள் அழுவாள். அதை எடுத்து கையால் நிமிட்டி பார்த்து இந்த குழந்தை என்ன சாப்பிட்டது, ஏன் இப்படி போகிறது பார்ப்பாள். தண்ணியாக ஆயிருந்தால் கூட அதை எடுத்து மூக்கால் முகர்ந்து பார்த்து தன்னுடைய குழந்தையின் மலத்தில் கூட எந்த நோய் கிருமியும் இருந்து விடக்கூடாது என்று பார்க்கின்ற மனப்பாங்கு, சகிப்புத்தன்மை ஒரு பெண்ணுக்கு மாத்திரமே உண்டு என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி பண்பு எத்தனை ஆண்களுக்கு வரும் சொல்லுங்க. ஒரு காலத்தில் மன்னராட்சி காலத்தில் எல்லாம் ஒரு மன்னனுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தால் குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குடும்பத்திற்கு என்று ஒரு ஆஸ்தான ஜோதிடர்கள் இருப்பார்கள். அந்த குழந்தையிடம் போய் இந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்ப்பது வழக்கம். அப்படி பார்க்கும் பொழுது இவன் என்று பிறப்பான், எப்படி இருப்பான், என் கணவனை விட மேலானவனாக இருப்பானா, சிறந்த போர் வீரனாக இருப்பானா, தனவானாக இருப்பானா, இலக்கியமானாக இருப்பானா என்று பார்க்கும் பொழுது ஒரு மன்னனுடைய மனைவி சென்று ஜோசியரிடம் பார்க்கிறாள். இந்த குழந்தை பிறக்கின்ற தருவாய் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணத்தில் இந்த குழந்தை பிறந்தானே ஆனால் இந்த உலக மக்களால் எல்லாம் வெறுக்கப்படுவான், இந்த உலக மக்களால் எல்லாம் திட்டப்படுவான், யாராலும் இவன் மதிக்கப்பட மாட்டான், எல்லோரிடத்திலும் கெட்ட பெயர் வாங்குவான் அப்படி என்று சொல்கிறான். அப்பொழுது என்ன செய்வது என்று கேட்கிறார். இன்னும் 2.5 நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தேனே ஆனால் 100 சிவாலயங்களை கட்டி இந்த உலக மக்களுக்கெல்லாம் தானம் செய்கின்ற தர்மவாரியாக திகழ்வான் என்று சொல்கிறான். அப்படி என்றால் இந்த 2.5 மணி நேரம் கழித்து என்னுடைய குழந்தை பிறந்து இந்த உலகிற்கு தொண்டு செய்பவனாக விரும்புவதையே நான் ஆட்படுகிறேன் என்று சொல்லி குழந்தை பிறக்கின்ற தருவாயில் இருந்த ஒரு தாய் 2.5 மணி நேரம் தன்னுடைய விட்டத்தில் கயிற்றை போட்டு கட்டி என்னை தலைகீழாக தொங்க விடுங்கள் என்று பிரஸ்தவ வலியை தாங்கிக் கொண்டு 2.5 மணி நேரம் தொங்கிய பொழுது உடலில் உள்ள ரத்தம் எல்லாம் அந்த குழந்தையினுடைய உடம்புக்கு ஏறி 2.5 மணி நேரம் கழித்து உயிராக பிறந்தவன் தான் வரலாற்றில் இடம்பெற்ற அரசன் செங்கண்ணன் என்கிற அரசன் 100 சிவாலயங்களை கட்டி இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தொண்டு செய்தான். குழந்தை உயிரோடு பிறந்தது, தாய் இறந்து விட்டாள். அந்த உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொடுக்கின்ற தன்மை ஒரு பெண்ணுக்கு மாத்திரமே உண்டு என்பதை நான் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்கிறேன். அதனால் பெண்கள் சரிங்களா? அடுத்தது இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இந்த சமுதாயத்துல பெண்களுக்குன்னு ஒரு வரையறை உண்டு, ஆண்களுக்குன்னு ஒரு வரையறை உண்டு. திருமணம் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள் இறைநம்பிக்கை உள்ளவர்கள். இல்லை, மனங்களால் நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்வார்கள் பகுத்தறிவாளர்கள். எது எப்படியும் குழந்தை என்பது 2 மனங்கள் சேர்ந்தது, 2 உடல்கள் சார்ந்தது, 2 உறவுகள் சேர்ந்தது, 2 ரத்தங்கள் சேர்ந்தது, 2 குரோமோசோம்கள் சேர்ந்தது. இதையெல்லாம் தாண்டி கல்யாணமாகி 1 வருடம் கழித்து ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்றால் இந்த சமுதாயத்தில் அந்த பெண்ணுக்கு பெயர் என்ன? மலடி. அந்த ஆணை யாராவது மலடன் என்று சொன்ன வழக்கம் உண்டா? அப்படிப்பட்ட இடி சொல்லை தாங்கக்கூடிய தியாக செம்மல் பெண். அடுத்தது இப்பெல்லாம் காதல் திருமணம்.
பழங்காலத்துல இலக்கியத்துல உடன்போக்கில் ஓடிவிடுதல் என்று சொல்லுவார்கள். அப்படி ஓடுகிற பெண்ணை ஓடுகாலி என்று இந்த சமுதாயம் சொல்லுகிறது. எந்த ஆணையாவது இவன் தாண்டா ஓடுகாலன், ஓடிவிட்டான் அப்படின்னு சொல்றது உண்டா? இல்லை. கணவன் இறந்தால் அந்த பிணமேடை காய்வதற்குள் ஆண் மணமேடை ஏறி இன்னொரு பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டி விடலாம். ஆனால் அந்த பெண் மூளையில் உட்கார்ந்திருக்கின்றாலே அவளுக்கு பெயர் விதவை, இந்த ஆணுக்கு பெயர் விதவன் என்று எங்கேயோ சொல்வது உண்டா? இப்படிப்பட்ட இழிச்சொற்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு, பழிச்சொற்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு, தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய மாமன் மாமிக்காகவும் வாழ்கின்றவள் பெண். அதனால் தான் சொல்கிறேன், குடும்பத்தை பல்கலைக்கழகமாக மாற்றக்கூடியவள் பெண் தான். நடுவரப்பா சொன்னாங்க, ஒரு குரல் சொன்னாங்க, அழகான குரல். பொருளன், அதாவது தன்னுடைய கணவனையே தொழுது வாழ்க்கை என்று வாழக்கூடியவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்று. அதையும் தாண்டி வள்ளுவர் பெருந்தகையார் சொல்லி இருக்கிறார், இல்லாதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை என்று சொல்லி இருக்கிறார். ஒரு மனைவி சரியானவளாக ஒரு கணவனுக்கு அமைந்து விட்டால் அந்த கணவனுக்கு இந்த உலகமே தன்னுடைய மடியில் இருப்பதாக பொருள். ஆனால் அந்த மனைவி சரியில்லாதவளாக, ஊதாரியாக, கணவன் பேச்சை கேட்காதவளாக, வாய்ச்சொல் மீறுபவளாக அமைந்து விட்டால் இந்த உலகமே அவன் கையில் இருந்தால் கூட அவன் யாசகம் எடுப்பவனுக்கு சமம் என்று சொல்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்தக்கூடியவள், வாழ்விக்கக்கூடியவள், சிறப்பு செய்யக்கூடியவள், செம்மைப்படுத்தக்கூடியவள், நேர்படுத்தக்கூடியவள், நிறைப்படுத்தக்கூடியவள், மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவள், மாண்புபடுத்தக்கூடியவள் பெண் தான் என்று நான் சொல்கிறேன். அடுத்ததாக அக்கா சொன்னாங்க, 2 நிமிடத்தில் நான் முடித்து விடுகிறேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாய்ப்பாலில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வெடிக்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வெடிக்க கண்டேன். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவா நீ, பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். இப்படிப்பட்ட பெருமைகளுக்கு உரியவள் பெண்தான். அதோடு குழந்தை வளர்ப்புக்காக எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. பாவை தவறிய கால்கள் விரும்பிய சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை, மண்ணில் பேர் சொல்லி வாழ்வதில்லை. அழகான குழந்தையை பெறுபவளை விட அன்பான குழந்தையை பெற வேண்டும், புத்திசாலியான குழந்தையை பெற வேண்டும், திறமையான குழந்தையை பெற வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்று ஆளாக்கி வளர்த்து ஒரு குடும்பத்தை உருவாக்குவள் பெண். இறுதியாக சொல்கின்றேன் நடுவர் அவர்களே, சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்ததை ஒரு மகாத்மா காந்தியாக மாற்றியது ஒரு பெண். தான் ஒரு குதிரை ஓட்டுபவனாக வர வேண்டும் என்று சொன்ன விவேகானந்தரை பிற்காலத்தில் இந்தியாவுக்கே மிக புத்திசாலியாக மாற்றியது அவருடைய தாய் என்கிற ஒரு பெண். மாற்றுத்திறனாளி என்று ஒதுக்கி பள்ளியில் வர வேண்டாம் என்று சொன்ன நிலையில் கூட அந்த செய்தியை சொல்லாமல் தன்னுடைய குழந்தையை இருளில் கிடந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கின்ற மகானாக மாற்றிய எடிசனின் தாய் ஒரு பெண். தான் வறுமையில் வாடி பட்டினியால் கிடந்து சாகும் போது கூட இந்த உலகத்தை கண்டு மகிழ்ச்சியால் பொங்கி எழுவதற்கு காரணமாக இருந்த பைந்தமிழ் தேர்வாகனின் மனைவி செல்லம்மாள் ஒரு பெண். இப்படி இந்த உலகத்தை, மண்ணையும் விண்ணையும் ஆள்வதற்கு காரணமாக இருப்பவர்கள், இருந்தவர்கள், இருக்க போகின்றவர்கள் என்றைக்கும் பெண்களே. ஆண்கள் அவர்களுக்கு உறுதுணையாகத்தான் இருப்பார்கள், துணையாகத்தான் இருப்பார்கள், ஆண் என்கிற செருக்கோடு இருப்பார்களே தவிர கொஞ்சம் கூட இரக்கத்தோடு இருக்க மாட்டார்கள். ஆகவே ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாகவும், சிறந்த குடும்பமாகவும், பிறர் போற்றுகின்ற குடும்பமாகவும், பிறர் வாழ்த்துகின்ற குடும்பமாகவும், பிறர் துதிக்கின்ற குடும்பமாகவும், பிறர் மதிக்கின்ற குடும்பமாகவும் உருவாவதற்கு காரணமாகவும், பல்கலைக்கழகமாக இருப்பதற்கு காரணமாக அமைகின்றவள் பெண்ணே, பெண்ணே,
பெண்ணே பெண்ணே என்று நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை கொடுத்தமைக்கும் வாய்வழி கேட்டமைக்கும் நன்றியை சொல்லி வாழ்க நற்றமிழர் வளர்க வெள்ளுவண்ணலி வெல்க தமிழ் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பம் ஒரு தண்டவாளம் கொண்டது. விட்டு பொழுது வாழ்ந்தா எல்லாமே நல்லா இருக்கும். பெண்கள் மட்டும்தான் இழிச்சொல் எல்லாம் தங்குறாங்க, ஆண்களுக்கு இழிச்சொல்லே இல்லை. இந்த மாதிரியான சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் சொன்னதோட இல்லதன் இல்லவள் மாண்பாடால் உள்ளதன் இல்லவள் மாடாக்கடை, அதாவது ஒரு பெண் மனைவி சிறந்த குணங்களை உடையவளாக இருந்தால் ஒரு ஆணின் வாழ்வில் இல்லாதது ஏது? அதுவே அந்த மனைவி சிறந்த குணங்களை உடையவளாக இல்லாது போனால் அவன் வாழ்வில் உள்ளது ஏது அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் இன்னைக்கு நம்ம பாலவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா 25 வருஷ அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சதா என்னன்னு எனக்கு தெரியல. பாக்கலாம், இன்னும் 2 பேர் 4 பேர் இருக்காங்களே, அவங்க பேசி முடிக்கும் போது இந்த 25 வருஷ கேள்விக்கு பதில் கிடைக்குதான்னு பாக்கலாம். அடுத்து ஆண்களே இந்த தலைப்புல பேசுறதுக்கு கவிதாயணி சிலம்பு செல்வி சொல்ல குழந்தை அவர்கள் வருகிறார்கள். அம்மா, உங்க கருத்துக்களை அப்படியே ரத்தின சுருக்கமா எடுத்து வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நடுவர் அவர்களுக்கும் அவையோர் அத்தனை பேருக்கும் அன்பான மதிய வணக்கம். அதாவது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தாங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக இருப்பதற்கு பெரிதும் துணை நிற்பது ஆண்களா பெண்களா? இன்னும் காலம் காலமா சொல்லுவோம் பாருங்க, கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா? கடவுள் இருக்காரா இல்லையா? இல்லையா? இது மாதிரி இருக்காரு. கோவில்ல ஒரு கடவுள், வெளியில இருந்தா ஒரு சிலை. எதெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாத கேள்விகளா இருக்கோ அதை மையமா வச்சுக்கிட்டு சொல்றது. ஒண்ணு இப்படி இல்ல அப்படி, இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கோம், தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கோம். ஆண்கள்லயும் நல்லவங்க இருக்காங்க, பெண்களையும் நல்லவங்க இருக்காங்க, பெண்களையும் நல்லவங்க இருக்காங்க, ஆண்களையும் நல்லவங்க இருக்காங்க. எல்லா பக்கங்களும் சரியா இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எதெல்லாம் ஆணி வேற இருக்கு, எதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க ஆண் சண்டை போட்டாலும் சரி, பெண்ணும் சண்டை போட்டாலும் சரி, உடையது என்னவோ குடும்பமோ பிள்ளைங்களும் தான். அப்போ என்ன தவறா இருக்கு, எதெல்லாம் தவறா இருக்கு? ஒரு குடும்பம் சிதையறதுக்கு காரணமா இருக்கிறது ஆண்கள் மட்டும் தானான்னு சிந்திக்கணும். பெண்கள் இன்னைக்கு காரணமா இருக்காங்களா இல்லையான்னு அவரவர்கள் வீட்டுல நடக்கிற சூழ்நிலை வச்சுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண் அப்படின்னா காலங்காலமா சொல்லுவாங்க, நாங்க 10 மாசமா சுமந்துட்டோம்னு காலங்காலமா முன் வச்சுட்டு இருக்காங்க. அது இயற்கையோடைய அமைப்பு. விந்து இல்லாம குழந்தை உருவாகுமா அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். எதுக்குமே மூல காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம இது இல்ல, இது இல்லாம அது இல்ல, இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படி இருந்தாதான் இந்த வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன சொன்னா, இயல்பிலேயே ஆணுக்கு ஒரு சில விதிமுறைகளும் வரையறைகளும் இருக்கு, ஒரு பெண்ணுக்கும் இயற்கையிலேயே சில விதிமுறைகளும் வரைமுறைகளும் இருக்கு. ஆண்னா இப்படிதான் இருப்பான், பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. எப்பவுமே ஆண்கள் புத்தியை வச்சு செயல்படுவாங்க, ஆனா பெண்கள் அப்படி கிடையாதுங்க. மனசை வச்சு செயல்படுவாங்க. மனச நீங்க காயப்படுத்தினீங்கன்னா பெண்கள்கிட்ட வேலை நடக்காது. ஆண்கள் புத்தியை செயல்படுத்துவாங்க, அவங்க மனசுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. பார்த்தவனே இது சரியா தப்பா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சிந்திக்கக்கூடிய புத்தி ஆண்களுடைய புத்தி. ஏன்னா ஆண்களுடைய மூளை நேர இருக்க தண்டவாளம் மாதிரி. ஆனா பெண்களுடைய மூளை இருக்கு இல்லையா, அது அப்படியே குறுக்க நிறைய தண்டவாளங்கள் இருக்கு பாருங்க. அதே மாதிரி ஒரே நேரத்துல பல வேலைகளை ஒரு பெண்ணால செய்ய முடியும். ஆனா ஆண்களால ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். இதுக்கு உதாரணம் என்னன்னாக்க, ஏதாவது ஒரு சண்டைக்கு காரணத்தை நீங்க சொல்லி பாருங்களேன், பெண் அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஆனா ஆணுக்கு அது பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, அவனோட சிந்தனை இந்த நேரத்துக்கு என்ன பேசுற, இப்பது இது தேவையா, சுத்தி வளர்ச்சி இருக்கிறேன் அப்படிப்பாங்க. ஆனா பெண்களுடைய மூளை அப்படிதான் அடைய வைக்கப்பட்டிருக்கு. அவங்க சுத்தி தான் சொல்லுவாங்க. ஏன் சுத்தி சொல்றேன்னா, என்னோட மனசை நீ புரிஞ்சுக்கோ, நீ ஏன் இதை காரணமாக்கி சொல்றேன்னா, இவ்வளவு நான் விட்டு கொடுத்து போறேன்ல, நீ புரிஞ்சுக்க எடுத்துக்கிட்டேன்னா உனக்காக நான் விட்டு கொடுத்தது எப்படி புரியணும் தானே சொல்ல வரேன் அப்படின்னாங்க. ஆனா ஆண்
அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுடைய மூளை அப்படிதான். எல்லாருக்கும் தேவை. எனக்கு அப்பா இல்லாம நான் வரல, எனக்கு அண்ணன் தம்பிகள் தேவை, எனக்கு கணவர் தேவை, எனக்கு மகன் தேவை, பேரன் தேவை. ஆனா இது மட்டும் தேவையா இருந்தா நான் ஓட்டிட முடியுமா? அப்படின்ன முடியாது. இப்போ எல்லா உறவுகளும் தேவை. எல்லா உறவுகளும் சுமூகமாக இல்லாததற்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ, தேவையற்ற கலைகளாக இருக்கின்றதோ, அதை எல்லாத்தையும் கலையக்கூடிய வேலையை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒரு தப்புன்னு சுட்டி காட்டுறது மட்டும் எட்டிருந்து பார்க்க வேலை இல்லை. அந்த தப்பை நாம செய்யணுமா, நாம செய்யாம இருக்கமா அப்படின்னு நாம நம்மளுடைய சுயத்தை நாம கொஞ்சம் பார்க்கணும். அது ஆண் பெண் அப்படின்னு கிடையாது, யாரா இருந்தாலும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சண்டை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அம்மா பாச போராட்டத்துல தன்னோட பிள்ளையா யாருன்னு பாக்குறாங்க. அதே மாதிரிதான் மனைவி என்ன பண்றாங்க, நானா இல்ல அவங்க அம்மா பாக்குறாங்க, அவங்க பாக்க. எல்லாருக்குமே எங்க இடத்துல விட்டு கொடுத்து போகணும், எங்க இழுத்து பிடிச்சு போகணுங்கிற தெளிவு ஆண்களுக்கு கிடையாது. சில நேரத்துல என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, பெண்களை மனைவி விட்டு கொடுத்துடுறாங்க. அப்புறம் காலம் கடந்து வரைக்கும் தன்னோட துணைதான் நமக்கு நிற்கணும்னு ஒரு 40 வயசுக்கு மேல தன்னுடைய மனைவி நாடுவாங்க. இது தவறு. அம்மாவை அம்மாவாக பாருங்கள், அப்பாவை அப்பாவாக பாருங்கள், மனைவியை மனைவியாக பாருங்கள். எல்லா உறவுகளும் நமக்கு தேவை. ஆனால் அந்த உறவுகளை நாம் எதனால் வீழ்த்துகின்றோம் என்று சுயமாக சிந்தித்து முடிவெடுங்கள். அடுத்து நம்மளுடைய தொலைக்காட்சி பெட்டி. இந்த தொலைக்காட்சி பெட்டி இன்னைக்கு எப்போதும் சொல்றாங்க, ஏதாவது வீட்டுல ஏதாவது நம்ம கருத்து வாதம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பொம்பளையா அடங்கி போகணும். யார் அடங்கி போகணும்? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எங்க விட்டு கொடுத்து போகணுமோ அங்க விட்டு கொடுத்து போங்க. எங்க விட்டு கொடுத்தா அது நடக்காதோ தயவு செய்து மறுத்து இருந்து வெளியேறுங்கள். இல்லையெனில் நம் சுயத்தை நாம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி இழந்து விடுவோம். அப்புறம் இன்னைக்கு விவாகரத்து வழக்குகள் நிறைய போயிட்டு இருக்கு. ஏன் விவாகரத்து வழக்குகள் நிறைய போயிட்டு இருக்குன்னா, அந்த காலகட்டத்துல நமக்கு பொருளாதாரம் தற்சார்பு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பொருளாதாரத்துக்காக திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடல் சொன்னாலும் எங்க வந்தாலும் ஒரு பிணைப்பனோட குடும்பத்துல இருந்துச்சு. இன்னைக்கு உலகம் கையில இருக்கு, உறவுகள் கையில இருக்கா, பக்கத்துல இருக்கா அப்படின்னு நாம தான் பார்க்கணும். இன்னைக்கு எங்கெங்கயோ சில பேர்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க, வரும் பொழுது பிணமா வராங்க. இன்னைக்கு இடர்நாடுகள்ல பார்க்கும் பொழுது உணவு சந்தை இறந்து போச்சு, நம்முடைய தற்சார்பு சூழல் செஞ்சு போச்சு, மருத்துவமனைகள் பெருகிக்கிட்டே வருது, கல்வி கூடங்கள் பெருகிக்கிட்டே வருது. ஆனா ஆரோக்கியம் இருக்குதா, நமக்கு ஆரோக்கியம் இருக்குதா இப்ப பெரிய கேள்வி இருக்கு. நான் விவசாயத்துல செய்ய மாட்டேன், சேதுலாம் கை வைக்க மாட்டேன், ஆனா எனக்கு சோறு வரணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. எல்லாருக்கும் உணவு வேணும், பல்லுயிர் சூழல்னா இந்த உலகத்தை நிர்வகிக்கும். எனக்கு தவளை வேணாம், அட்டை வேணாம், எறும்பு கொசு கிடைக்க கூடாது. இந்த மாதிரியான சிந்தனைகள் என்ன பண்ணுமா, நம்மளை ஆணா பெண்ணா பிரிக்கிற மாதிரி அதுவா இதுவான்னு பிரிச்சு நம்ம இந்த உலகத்தை ரொம்ப குறைபாட போறோம். பிரபஞ்சம் மிகவும் பெரியது. நம்ம கேட்கறது எல்லாத்தையுமே கொடுக்கும். நம்ம கேட்கறது நல்லது கேட்டாலும் சரி, கெட்டதை கேட்டாலும் சரி, அது கண்டிப்பா கொடுக்கும். அந்த நம்பிக்கையை நம்ம வைக்கணும். ஆண்கள் தவறாக இருப்பதற்கு காரணங்களாக இருக்கின்றத எதுன்னு பார்த்தாக்க திரைப்படங்கள். இது எங்க தொடங்கனா பிள்ளை வளர்ப்பிலே தொடங்கிடுதுங்க. பெண்களுக்கு தாங்க பார்த்து 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 வளர்க்குறாங்க. ஆண் பிள்ளைங்களை அப்படியே விட்டுறாங்க. ஆண் பிள்ளைங்களை அப்படியே விட்டு சரியா வளரல அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பெண்கள் தான் நல்லா படிக்கிறாங்க, ஆண்கள் தான் நல்லா படிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் நல்லா படித்தவர்களே இல்லையா அப்படின்னு நாம யோசிக்கணும். யாரும் கிடையாது. ஆண் என்பவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுதான். அப்ப ஆண் இல்லாம எதுவுமே இல்லைன்னா ஆணை நம்ம ஆணை வளர்த்துருக்கோமா? ஒரு பையனுக்குரிய மரியாதையை கொடுத்து வளர்த்துருக்கோமா? ஒரு பிள்ளைக்கு முன்னாடி அப்பாவை சண்டை போடும் பொழுது அந்த பிள்ளையோட மனதை எப்படி கஷ்டப்படுது. இது ஒரு மனைவி இங்க விட்டு கொடுத்து போயிடலாம். அப்ப அதற்கெல்லாம் எது மூல காரணமா இருக்கு அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். திரைப்படங்கள் தான் ஆணுக்கு பார்த்த உடனே என்ன ஆயிடும்னா உணர்வுகள் பெருகிடும் சொல்லுவாங்க. ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க மனசுல காயப்படுத்திட்டு நீங்க அவங்க நெருங்கவே முடியாது அப்படிங்கிற அது ஆண்கள் நினைவுல கொள்ளுங்க. தவறான பழக்கங்கள் தங்ககிட்ட இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி அது எடுத்துடணும். வேண்டாம், அது வேண்டாத கலைகள் அப்படின்ற தெளிவு நமக்கு இருக்கணும். இப்ப பாலின பாகுபாடு அப்படிங்கறத தயவு செய்து கொண்டு வர வேணாம். 2 பேரும் இருந்தாதான் நம்ம அடுத்த கட்ட நகர்வை சரியா கொண்டு போக முடியும், அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு முன் வச்சு. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம எதை
பார்க்கணும்னு பார்த்தாக்கா அறியாமைதான். நமக்கு எதிரி ஆணும் பெண்ணும் கிடையாது. ஜான் கிரே அப்படின்னு ஒரு நூலாசிரியர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. இந்த நூலை தயவு செய்து எல்லாரும் வாசிச்சோம் அப்படின்னாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகளுக்கு என்ன காரணங்கிற புரிதலை குடும்பத்துல உள்ள அனைவரும் படிச்சு தெரிஞ்சு அந்த புரிதல் எடுத்துனா தவறுகள் நம் மீது அல்ல, அறியாமையில் நாம் இருக்கிறோம், அறியாமையில் தான் நாங்கள் தவறு செய்கிறோமே தவிர ஆண்களோ பெண்களோ தனித்து தவறுகள் செய்வதில்லை என்று புரிந்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்களை சிறப்பாக முன்னெடுப்போம் என்று கூறி வாய்மொழித்தமைக்கு நன்றி கூறி இடம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ்வதற்கு ஆண்களோ பெண்களோ காரணம் அல்ல. ஆண்டவன் படைப்பை எப்படித்தான் அப்படித்தான் இப்படி சிலபுசலி அவர்கள் தன் கருத்தை எடுத்து வைத்து வந்திருக்கிறார். அதாவது ஒன்றே சொல்வார் நன்மை செய்வார், உள்ளத்தில் உள்ளது அவை. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் மதித்த நிதி. இப்படிதானம்மா? அப்படியாக அவங்க கருத்தை ஆண்கள் தானும் இல்லாம பெண்கள் தானும் இல்லாம கடவுளோட படைப்பை இப்படிதான் நடக்கும். இவங்களுக்கு ஆம்பளை இருந்தா இந்த வேலைதான், பொம்பளைங்க இருந்தா இந்த வேலைதான், அவங்க அதை தான் செய்யணும், இவங்க இதைதான் செய்யணும். அவங்களும் ஸ்பெஷல் கிடையாது, நாங்களும் ஸ்பெஷல் கிடையாதுன்ற மாதிரி அம்மா சிலம்புசெல்வி அவர்கள் ஒரு சிறப்பான கருத்துரையை எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக பெண்களே என்ற தலைப்பில் தங்களுடைய சிறப்பான கருத்துரையை எடுத்து வைக்க சைவ சித்தாந்த மணி இரா வெங்கடேசன் அகவை முதிர்ந்த தமிழர் கடலூரில் இருந்து வந்திருக்கிறார். ஐயா அவர்களே, பெண்களே என்ற தலைப்பில் தற்போது பெண்களே என்ற தலைப்பை ஒட்டி தங்கள் கருத்தை எடுத்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். அவையிலே நடுவராக இருக்கிறோம் வணக்கத்திற்குரிய அம்மையார் அவர்களே, இரு அணியைச் சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களே, தமிழ் வேங்கை நாயகர் திரு ஐயா பெரியசாமி அவர்களே, இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வணக்கத்திற்கும் போற்றுவதற்குரிய திரு ஆவடிக்குமார் ஐயா அவர்களே, மற்றுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குடும்பம் சிறப்பது பெண்களால் தான் என்பதை சொல்ல சில கருத்துக்களை வைக்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்றோம். பெண்கள் இல்லாம வாழ்க்கையே இல்லைங்க, பாலைவனம் தான். பெண்கள் இல்லாம நீங்க வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியாது, பாலைவனம் தான். 10 மாதம் அவங்க படுற கஷ்டம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு செங்கல்ல நீங்க வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நின்று காட்டிடுங்க. சின்ன செங்கல் எடுத்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க அப்படியே ஒரு இடத்துல நின்று காட்டுங்க முடியாது. அவங்க 10 மாதம் அந்த சுமையை தாங்கி கொண்டிருக்கிறாங்க. நல்ல மகனோ மகளோ அதன் போல பிறப்பு வேண்டும் ஆண்டவர் தம்பி சொன்னது போல அந்த சோழ அரசின் மனைவி சுபதேவர் அரசனுடைய மனைவி கமலவதி, அவர் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தனக்கு பிறக்கும் குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்க வேண்டும், அவன் பெரிய புகழோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே விட்டார். தாய்மை அப்படின்னு பார்க்க இறைவனின் அன்பை கூறுவது கூட தாயனாக உதாரணமா காட்டுறாங்க. இறைவனின் அன்பை கூறுவது கூட தாயனும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பால் நினைந்தும் தாயினும் சால பருந்து நீ என்று மாணிக்கவாசர் பாடுறாங்க. இறைவனை தாய்மானவர் அப்புறம் என்ன சொல்ற? ஈன்றாடுமாய் எமக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்று பாடுறாங்க. பாட புதுசா பண்ணா எனக்கு கைப்பற்ற. அப்புறம் என்ன சொல்றாரு? அப்புறம் இறைவனை அம்மை நீ அப்பன் நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படின்ற. அப்போ அம்மைதான் முதல்ல வர. மாணிக்கவாசர் ஒரு மேல போயிடுறாரு. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே என்று பாடுகிறார். ஆகவே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆகவே சொர்க்கத்தை நிச்சயம் சொல்றாங்களே உண்மைதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் தாங்க. குடும்பம் என்ற கப்பல் நல்லபடியாக கரை சேருவதற்கு ஒரு சிறந்த மாலுமியாக இருப்பவள் மனைவி. ஒரு ஆணின் பெருமைக்கு ஒரு பெண்ணே காரணம். அப்படி அந்த பெண் சரியில்லை, இவங்க மதிப்பே போயிடும். சுருக்கமாக விளக்க நேரம்.
அதைத்தான் அவருக்கு இல்லாத என்று பெயர். இல்லத்தை ஆள்பவர். இல்லாத என்று சொல்லி நீங்க இல்லன்னா இல்லாத இல்லாத என்றால் இல்லத்தை ஆள்பவர். பிச்சையோட கூட என்ன செய்யறான்? அம்மா தாயே அப்படிதான் கேட்கறாங்களா? ஆகவே அவங்க எப்படி இருக்காங்க? ஒரு ஷார்ட் வச்சு அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம மோட்டர் பைக்ல போறோம், சுகமா சவாரி பண்றோம், அந்த ஷார்ட் வச்சு அந்த தாங்கி எல்லாத்தையும் அது மாதிரி இந்த குடும்பத்துக்கு வர அனைத்து துன்பங்களையும் அனைத்து துயரங்களையும் இந்த பெண்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். தாய்மொழி, தாய் நாடு, பாரத மாதா, தமிழ் தாய் வாழ்த்து, நதிகளுக்கு பெண்கள் பெயர் ஏன் வைக்கிறாங்க முன்னோர்கள்? ஆண்கள் பெயர் வச்சிருக்கலாமே, வேணாம் சொல்ல போறீங்க. எதுக்கு அது மாதிரி வச்சாங்கன்னா பெண்களின் தியாகத்தை போக்குவதற்காகத்தான் இப்படி அனைத்துமே பெண்கள் பெயர் வச்சிருக்காங்க. நதிகளுக்கு ராமசாமி நதி வச்சா வேணாம் சொல்ல போறீங்க. ஏன் நதிகளுக்கு பெண்கள் பெயர் வைக்கிறாங்க? தாய்மொழி, தாய் நாடு, தமிழ் தாய் வாழ்த்து, பாரத மாதா ஏன் சொல்றோம்? பெண்களின் தியாகத்தை போக்குவதற்காகத்தான் நம்ம இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஒரு தாய் 4 பிள்ளைகளை காப்பாற்றுவா, ஆனா அந்த 4 பிள்ளைகளை ஒரு தாயை காப்பாற்றாங்க. தன் குடும்ப நலனுக்காக தன் உடல் பொருள் அவை எல்லாத்தையும் தேர்வு செய்கிறார். இறைவனை சம்பந்தர் போது பாடுற என்ன சொல்றாரு கடைசி வரையில? பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே சம்பந்தர் பெருமான் அப்படி பாடுகிறார் இறைவனை. ஆகவே பெண்ணுடைய பெருமையை சொல்லி மாறார். இறைவன் 5 செய்கிறார்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 எப்படி செய்கிறார்? தன் சக்தியை கொண்டு செய்கிறார். இறைவன் ஒருவர் தான் சிவபெருமான இருக்கிற கடவுள். சக்தி என்று அம்பாள் என்று தனியா தெய்வம் இல்லை. அம்பாள் என்பது இறைவனுடைய சக்தியை தான் நம்ம ஒரு குறியீடா வைத்து அம்பாள் என்று கொண்டிருக்கிறோம். ஆகவே தன் சக்தியை கொண்டுதான் இந்த 5 செய்கிறார் பெருமான். தன்னுடைய அருளை கொண்டுதான் இந்த 5 செய்கிறார். ஆகவே ஒரு செயலை செய்வதற்கு விருப்பம் இருந்தாலும் பத்தாது, அறிவு இருந்தாலும் பத்தாது. அந்த செயலை செய்வதற்குரிய சக்தி வேண்டும். எனக்கு விருப்பம் இருக்கு, அறிவு இருக்கு, ஆனால் ஒரு 2 மணி நேரம் பேசணும்னா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கும். ஆகவே கிரியா சக்தி தான், இறைவனுடைய கிரியா சக்தி தான் நம்ம அம்பாளா வளர்ந்து கொண்டு வருகிறோம். ஆகவே இறைவன் ஒருவனே என்றாலும் அவனே மாதவனாக காட்சி தருகிறான். இறைவன் ஒருத்தர் தான் இருக்கிறது சொல்கிறோம் மட்டும்தான், ஆனால் அவரே மாதவன் அங்கே காட்டுகிறார் என்றால் நம்முடைய உலகத்தில் உள்ள உயிரின் எல்லாமே ஆண் பெண்ணாக இருப்பதாக தானும் ஆண் பெண்ணாக அங்கே தோன்றி அங்கே அருள்பாலிக்கிறார். உடல் செயல்பட உயிர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ஒரு கணவன் நல்லபடியா இருக்க ஒரு மனைவி முக்கியம். உடல் செயல்பட உயிர் வேண்டும், உயிர் இருந்தாலும் உடல் செயல்படும். அது போன்ற ஒரு நல்ல மனைவி வேண்டும் ஒரு கணவன். 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அது மனைவியோடு இது பண்ணாலும் சிறப்பு. சில பேர் தனியா பண்ணிக்கிறாங்க, தவறு. மனைவி இல்லாத நீங்க இந்த கல்யாணம் பண்ணி என்ன சொல்ல எனக்கு போய் அந்த அம்மா இருக்கணும் பக்கத்துல. 60 80 வைக்க அந்த அம்மா பக்கத்துல ஒரு சிறப்பு. அப்போ அது மனைவி இருந்தாதான் அந்த மதிப்புலாம் வருது. குடிகார கணவனையும் திருத்துறவங்க பெண்கள். பிள்ளைகளை கண்ணை இவை காப்பது போல காப்பவர்கள். சக்தி என்னும் பெண்ணிடம் பக்தி இருக்கிறதால தான் இந்த நாடு இவ்வளவு ஒரு வரவே போயிருக்கு. ஈகை குணத்திலே ரொம்ப ரொம்ப சிறந்தவர்கள். ஈகை பெண்களுக்குத்தான் குடும்பத்தில் பொறுப்பு அதிகம், சேமிப்பு பழக்கம் உள்ளவர்கள், நகைகள் பற்று உள்ளவர்கள். ஆனா அது ஒரு மூலதனம். உங்களுக்கு நகை வாங்கினா நீங்க வாங்கி கொடுங்க, ஆனா அது ஒரு இன்டைரக்டா ஒரு மூலதனம். மனைவியை மனையகத்தின் வேறு இது பெரியவராக சொல்லுது. மனையகத்தின் வேர் பெரிய மரம் இருக்கு, அதை பாக்குறீங்க, ஆனா அது நல்ல கிளை பக்கமா இருக்கு, ஆனா எது தாங்க கீழே வேறு தாங்க. ஆகவே மனையகத்தின் வேர் என்று பெரிய புராணம் பெண்மையை போட்டுள்ளது. ஜலபதி இல்லை என்றால் அப்பர் பெருமான் இல்லை, மங்கையர்கர் இல்லை என்றால் பூம்பாண்டியன் இல்லை, சிறுத்தொண்டர் மனைவி இல்லை என்றால் சிறுத்தொண்டர் இல்லை, அருள்நாள் அக்கா இல்லை என்றால் அருள்நாள் இல்லை, திருநீல என்ற மனைவி இல்லை என்றால் திருநீல இல்லை. பாரதிதாச குடும்பங்கள் ஒரு புத்தகம் இருக்கார், அருமையான புத்தகம். அதிலே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இருந்த வீடு என்பதிலே பெண்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்றார். ஆகவே இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன், இறைவனுக்கு பிறப்பும் இறப்பு இல்லை, ஆனால் தாய் தந்தை இல்லாதவன். அவன் என்ன செய்யறான்? பெருமான் காரைக்கால் அம்மையாக அம்மையே என்று அழைக்கிறான். இறைவனுக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, ஆனால் காரைக்கால் அம்மையாக கைலாயம் போறாங்க, அப்போ அவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? இறைவன் அம்மையே என்று அழைக்கிறான். ஆகவே
உலகில வீடுன்னா மனைவி தான் கொடுக்கணும். ஏன்னா வீட்டுல வரீங்களா, வீட்டுல ஆட்சியா அப்படின்னு அர்த்தம். மனைவி ஆட்சியா அர்த்தம். ஆன்மீகத்துல வீடு என்ன மோட்சம். மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்கிற வேட்பம் மாட்டாங்க. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு தியானத்தில் உருவாகும் பெண் உருவம். ஆகவே பெண்ணை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் ஒரே கருத்தோடு கொடுத்துறேன். இறைவன் நான் எல்லா இடமும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்ணை கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது இந்த குடும்பத்திற்கு கல்வி கொடுப்பது போல. பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை சேர்க்க வந்தவள் என்ன சொல்றாங்க, அவ வந்த நேரம் எனக்கு வாழ்வு சிறப்பு, அவ கால் வச்ச நேரம் இந்த குடும்பம் தான் வாழ்வு. ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீடு செல்லும் போது என்ன சொல்றாங்க, மகாவிஷ்ணு இருக்காங்க. எங்கேயா மகாவிஷ்ணு இருக்கான்னு சொல்றாங்களா? அப்படிலாம் சொல்றதே இல்லைங்க. அப்படின்னா கணவன் சம்பாதிச்சு திருமணம் வைத்து ஒரு சரம் செய்து குடும்பத்தை காப்பவர். வீட்டுல கணவன் பிள்ளை மாமன் எல்லாம் சாப்பிடுறதா நம்ம சாப்பிடும். எல்லாரும் சாப்பிட்டு கணவன் பிள்ளைகள் மாமா மாமன் கடைசியாலும் சாப்பிடும். மங்களம் என்பர் அது சிறப்புடைய மனைவி வீட்டுக்கு மங்களமானவள். அவளுக்கு மேல அழகு சேர்ப்பது நல்ல குழந்தைகள். ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே. பாப்பாவை பார்த்தா பாடுறோம், பையனை பார்த்தா பாடு, பாப்பாவை பார்த்தா ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல ஆகாத பாப்பான்னு காந்தியடிகள் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண்ணை பிடிக்க வைத்தால் அந்த குடும்பமே முன்னேறுகிறார். மராட்டிய மன்னர் சிவாஜி இப்படி புகழடைந்த காரணமே அவருடைய தாய் தான். விவேகானந்தர் என்ன சொல்றாரு, எந்த நாடு பெண்ணை மதிக்கிறதோ அந்த நாடு மேன்மை அடைகிறார். ஈர்ந்த புறத்தருதல் என் தலைக்கடனே சாதோடு ஆப்பது தந்தைக்கு கடனே புகழாகும். அது தந்தைக்கு அப்பா இருந்தது, இப்ப தாய்க்கு இருந்தது. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க. வினையே ஆடவருக்கு உயிரே, மனைவியுடைய மகளிருக்கு ஆடவர் உயிர். வெளியே போயிட்டு வர மனுஷன் வீட்டுக்கு வரலன்னா இந்த அம்மா துடிக்கும். வெளியே போனா வரல என்ன கணவன் துடிக்கும். கணவன் மேலே அப்படி ஒரு பக்தி எந்த பெண்ணும் குடிக்கிறது இல்லை. ஆண்கள் தான் கொடுக்குறாங்க. எந்த பெண்ணும் குடிக்கிறது இல்லை. பொதுவா குடிக்கிறது ஆண்கள் தான். ஆகவே தற்காலத்து ஆண்கள் வேலை செய்யறது போல பெண்கள் வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, குழந்தை குட்டிகளை காப்பாற்றுறாங்க. ஆகவே பெண்கள் இல்லாம குடும்பம் சிறக்காது. என்ற பொழுது பெருதற்கும் தன்மையினை சார்ந்தவன் என கட்டாதான் சொல்றாங்க. ஆகவே மாப்பிள்ளை வீட்டை பார்க்கறது என்ன சொல்றாங்க, பெண் பார்க்கறதா, பெண் என்ன படிச்சிருக்கு, என்ன வேலை பார்க்குது, என்ன சம்பளம். ஆகவே ஒரு சம்பாதித்த குடும்பம் நடத்த முடியாது. தற்காலத்திலே ஒரு சம்பாதித்த குடும்பம் நடத்த முடியாது. 2 பேர் சம்பாதித்ததான் குடும்பம் நடத்த முடியும். ஆகவே பெண்கள் வீட்டின் கண்கள், நாட்டின் பெண்கள், அவர்களால் தான் இந்த குடும்பம் சிறப்பு என்பதை சொல்லி அம்மையார் ஒரு பெண்ணாக இருப்பதாலே எங்கள் அன்னைக்குத்தான் இந்த தீர்ப்பு சொல்லுவீர்கள் என்பதாக நம்பி இந்த அளவிலே இறைவன் கொடுத்தவர்கள் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அப்படியே நடுவுல தொல்காப்பியம், குறுந்தொகை, என்ன வேற பெரிய போராட்டெல்லாம் எடுத்து அப்படியே விட்டாரு. ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். பையன் பிறந்தா மகாவிஷ்ணு பிறந்தான்னு சொல்லலையா, கவலையா இருக்காரு. அப்புறம் கடைசியா ஆண்டவன் மேல எல்லா வார்த்தையும் போட்டுட்டாரு. ஆண்டவன் அறியத்தில் ஒரு துணி வந்தம் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனமா மயக்குகிறே அப்படின்ற நிலைமையில அவரோட கருத்தை எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம சைவ சித்தாந்தபடி வெங்கடேசன் அவர்கள் அடுத்ததாக தன்னுடைய கருத்தை மிகவும் சுருக்கமாக கால நேரம் கருதி ஆண்களே என்ற தலைப்பில் பேச வருகிறார் நமது தமிழருவி வழக்கறிஞர் கண்மணி அவர்கள். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இப்ப என்ன தலைப்பு நம்ம கொடுத்திருக்கோம், எனக்கு தெரிஞ்சு இந்த தலைப்பே அவசியம் இல்லை. ஆண்களா பெண்களா இல்லமா, ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் மாவட்டத்திலே காரணம் ஆண்களா பெண்களா. நீங்க பாருங்க ஆண்களா பெண்களான்னு போடுறாங்க. ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமா இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு சரியா இருக்கணும்னு நினைக்கிற ஆண்களால மட்டும்தான். தான் எப்படி வேணாலும் தன்னுடைய தேவைக்கு மட்டும் ஒரு ஆண் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா அவன் வேலைக்கு போக அவசியமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தேவை ஒரு வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு. நீ இந்த சூழ்நிலையில ஒரு கோட்டர் முடிஞ்சு போச்சு. தன்னுடைய மனைவி மக்களை பத்தி யோசிக்கிறதால இந்த சமூகத்துல தனக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டாக்கணும்
தீபாவளி வருது எல்லாமே. எந்த ஆண் எத்தனை துணி எடுத்திருக்காங்க தனக்காக? எடுக்க மாட்டாங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் போட்டாச்சா? போட்டாச்சு. யாராருக்கு? மனைவி 4 புடவை எடுத்தாங்க, பிள்ளைங்க 2 ட்ரெஸ் எடுத்தாங்க. நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு வந்து திருமணத்துல ஒரு செட்டு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் கையை கொடுத்துருக்கேன். பாவம் பாருங்க, இவங்க 4 செட்டு ட்ரெஸ் எடுத்துப்பாங்களா? கணவருக்கு திருமணத்தை போல போட்டு அந்த ட்ரெஸ் பையனுக்கு அவங்க சொல்றாங்க எனக்கு தேவையில்ல, அந்த வருஷம் வந்த ட்ரெஸ் இருக்கு, அதை நான் கையை கொடுத்துக்கிறேன். செலவு தன்னுடைய செலவுல இருந்து கம்மி பண்ணிப்பான். எந்த ஆண் மகனும் வந்து வலிமையானவன் கிடையாது, உருவாக்கப்படுறான் சின்னதுல இருந்து. நீ ஆம்பளை, அழக்கூடாது. ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கு சண்டை நடக்கும், தம்பி அக்கா அடிச்சுட்டாங்க வந்து அழுவான். உடனே என்ன சொல்லுவாங்க அம்மா, ஆம்பளைக்குள்ள அழக்கூடாது. அப்போ நம்ம அழக்கூடாது. ஆனாலும் அதையெல்லாம் மீறி அவன் ஒரு சமயத்துல அழுவான். எப்பன்னா தன்னுடைய வெற்றியா அதை பார்ப்பான். தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கும் போது அழுவான் பாருங்க, அதுதான் அவனுடைய வெற்றியா பார்ப்பான். அப்ப எந்த இடத்துலயுமே தன்னுடைய சுயத்தை வந்து ஒரு ஆள் வந்து யோசிக்கிறதே கிடையாது. அதுவும் இல்லாத இன்னைய காலகட்டத்துல இந்த பொண்ணுங்கள்ட்ட மாட்டிட்டு இந்த ஆம்பளை பண்ற கஷ்டம் இருக்கு. கொரோனா காலத்துல எல்லாரும் தெரியும், யாரும் வெளியில போக முடியாதுன்னு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெருவுல காய்கறி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அந்த கொரோனா காலத்துல அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. சரி, வீட்டு ஆம்பளை போயிட்டு நீங்க காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னா அந்த அம்மா சொல்லுது. உடனே ஓகே நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அவர் என்ன பண்றாரு, வெண்டைக்காய் பிஞ்சாதான் பார்த்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சு வெண்டைக்காயா வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தோடனே அந்த அம்மா சொல்லுது, என்னங்க இப்படி பிஞ்சா வாங்கிட்டு வந்தீங்க, இது எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு திரும்ப மார்க்கெட்டுக்கு போறாரு, திரும்ப வெண்டைக்காய் வாங்கிட்டு வர்றாரு. இந்த தடவை என்ன பண்றாரு, என்ன வெறும் முட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. உடனே அவருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. சரி 2 நாள் கழிச்சு திரும்ப காய் வாங்கிட்டு வர்றாரு, அதே வெண்டைக்காய். இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டுட்டு பாருங்க, அந்த ஆண்டு என்ன பண்ணுவாரு? என்ன கேள்வி கேட்டுன்னு சொன்னாதானே என்ன பண்ணுவாரு? என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா, ஏயா உனக்கு இந்த வெண்டைக்காயை தவிர வேற காயே தெரியாதா? வெண்டைக்காய் தானே வாங்கிட்டு சொன்னாங்க. வெண்டைக்காய் வாங்கிட்டு வர சொல்ல. அதாவது இந்த மனுஷன் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம கொண்டாடிட்டு எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடலாம், நல்ல காய் வாங்கிட்டு வராருன்னு தெரிஞ்சு அதனால வெண்டைக்காய் பிஞ்சா வாங்கிட்டு வந்தாலும் தப்பு, முத்தலா வாங்கிட்டு வந்தாலும் தப்பு, நல்லதான் வாங்கிட்டு போய் வேற காய் வாங்கிட்டு வரலாம், வெறும் வெண்டைக்காயே வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, கடைசி வருக பெண்கள் வந்து எந்த விஷயத்திலையும் அவ்வளவு எளிதில திருப்தி அடைய மாட்டாங்க. ஆனா ஆண்கள் வந்து அவங்களை திருப்தி படுத்தணும்ன்றதுக்காக ஓடிட்டே இருக்காங்க, கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்காங்க. தவிர கடைசி வரைக்கும் அந்த அவங்களோட வீட்டு அம்மாங்க வந்து திருப்தி அடையவே மாட்டாங்க. அப்படிதான் ஒரு ஐயா வந்து சாவு படுக்கையில படுத்து கிடக்குறாரு. அந்த அம்மா வந்து என்ன உறவினர்கள் எல்லாம் வந்தாங்க, அழுறாங்க. ஆமா, இந்த மனுஷன் என்னத்த சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரு, இந்த நிலைமையில உட்கார வச்சுட்டாங்க. அதே அம்மா வந்து 10 நாளுக்குள்ள சொல்றாங்க, என்ன இருந்தாலும் என் புருஷன் இருக்கும்போது எனக்கு மரியாதை எனக்கு இல்லை. அப்ப அந்த ஒரு வார்த்தைய அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இருக்கலாம். அதே மாதிரி சமையல், இப்ப ஒரு பந்தி போடுறாங்க இல்லைங்களா, அந்த பந்தியில ஒரு 10 பேருக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, 100 பேருக்கு சமைக்கிறதா இருந்தாலும் ஒரு சமையல் கலைஞனோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆனா சமையல் கலைஞர் என்ன தெரியுமா கேட்பாங்க, சாப்பாட்டுல உப்பு இருக்குதா, ஸ்வீட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதுல இருக்க அந்த உப்பு போன்றவர்கள் தான் ஆண்கள். இருக்கிற இடம் தெரியாது. ஆனா அவர்கள் இல்லைன்னா அந்த சமையல் எப்படி சுரைக்காதோ அதே மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமா இருக்காது என்பதுதான் என்னுடைய பாராட்டுகள். அம்மா டெய்லி அவங்க வீட்டுக்கார சாம்பார்ல ரசத்துல எல்லாத்துலயும் உப்பா எடுத்து போட்டு சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆண்கள் ஒரு உப்பு மாதிரி இருக்கிற இடம் தெரியாது, ஆனா வாழ்க்கையோட சுவையே அவங்க தான் ஒரு சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. வழக்கறிஞர் கண்மணி அவர்கள் அம்மா அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக பெண்களே என்ற தலைப்பில் கவிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைக்க வருகிறார். ஐயா, பெண்களே என்ற தலைப்பை ஒட்டி தங்கள் கருத்தை ரத்தின சுருக்கமாக எடுத்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 11வது
தமிழ் வேந்தர் காலாண்டு விழா வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நடுவர் அவர்கள் மற்றும் சிறப்பு பேச்சாளர் ஆவடி குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவக்குகிறேன். அதாவது எல்லாம் பசி டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். சிட்டுக்குருவிக்கு சிறகடிக்க கட்டுப்படுத்த வேண்டிய தேவையில்லை. கவிஞருக்கு காகிதத்துக்கு தேவையில்லை. பிறவி கவிஞருக்கு சுருக்கமாக சொல்ல போனால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இதில் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா? எனக்கு என்னுடைய பழைய ஞாபகம் வந்துச்சு. 1974 மகாதேவன் மகேந்திரன் இயக்கத்தில் வந்ததுதான் தங்கப்பதக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தது. அதுதான் இந்த பாடல் வரிகள் வரும். என்னுடைய தாத்தா கருசூர் பொன்னுசாமி நடிகர் திலகத்துக்கு குரு பாக்கியார், அவருடைய பேரன் தான். நடிகர் திலகத்துக்கே ஒரு சிவாஜியை பிடிக்கவர் என்னுடைய தாத்தா என்பதை நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். அதுல சிவாஜி ஒரு பாடல் வரிக்கு தடுப்பார் வரும். தாத்தா சொன்னாரு, அந்த நல்லது ஒரு குடும்பங்கிறது அது ஒரு வரி வரும். அந்த வரிக்கு தடுப்பார் நடிப்புக்கு சரியா வலியா ஆக்சலுக்கு வலியா அந்த வரியை சொல்லி அது என்னங்கிறது சொல்ல கடமைப்பட்டுள்ளார். மாயம் செய்யும் மகன் வந்தது, ஆயத்தாடி பயம் கொண்டது, அந்த பிள்ளை செய்யும் லீலை மானறிவே, இந்த பிள்ளை நலம் கொல்லும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வருவான். அது அவரு சொல்லி பார்க்கறாரா நடிகர் சிவாஜி கணேசன் சொல்லியா. அப்ப கிட்ட போய் கணேசா அங்க வாடா நடிகர்களை பக்கத்துல இருந்தாங்க. வாகினி ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன். அதான் தாத்தா அந்த ஸ்டெப் சொல்றாரு, மாயம் செய்யும் மகன் வந்தது ஆயப்பாடி அப்படி அந்த பாடியில அவருக்கு சொல்லி 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 நடிகர்கள் சொன்னாரா அவருக்கு சொன்னாரா. அதாவது கணேசா, நீ நடிக்க 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 மெழுகியா ஏற 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 கூட்ட கை தட்டு தட்ட 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 நீ கோயில் வச்சுட்டே போவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா சொன்னாராம். சரி, நான் பேச வந்த தலைப்பை பேசுகிறேன். பெண் கவிஞர் கண்ணதா சொன்னார், ஒரே ஒரு நிமிஷம் பெண்தான் உலகத்திலிருந்து உழைப்புல, ஆதிக்கத்துல, அறிவுல, ஆற்றல்ல, ஆதிக்கத்துல, குடும்பத்தை அடுத்த கடத்துக்கு எடுத்து சொல்வதுல பெண் தான் சிறந்தவள். கவிஞர் கண்ணதாசன் ஒரே வரியில முடிச்சுட்டார். வேற எதுவும் தேவையில்லை, பட்டு ஒரு வரியே போகும். மண்பலத்த கொடுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளாய் கண்மலர்ந்த பெண்மையினை நாரடைந்தேன், நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆணவம் ஈட்டுவது, பொருளை ஈட்டுவது குடும்பத்துக்காக ஆணையம் நடக்கும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா கண்ணதாசன் என்ன சொல்றா பாருங்க, மண் வளர்த்த புதுமை எல்லாம் இந்த மண்ணை எவ்வளவு ஏற்பட்டு கிணறு தோண்டு எது வேணாலும் செய்யும், எவ்வளவு காயப்படுத்தலன்னா அதுக்கு காய்கறிகள் தானியங்கள் அப்படி அள்ளி வளர்க்குது. மண்பு அது பொறுமையா இருக்கு. அது போல பெண்ணானவர்கள் பொறுமையா இருந்து குடும்பத்துல எல்லா நல்லது கட்டத்தையுமே எதை புருஷன் சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை பிள்ளைங்களுக்கு சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எல்லா பொறுமையும் தாங்கி இந்த பூமி தாய் போல தாங்கி மகாபாரதத்துல 12வது வாரத்துல யஷ்வங்கிற ஒரு தேவதை ஒரு கேள்வி தர்மனை பார்த்து, இந்த பூமியிலே மிகப்பெரியது எது அப்படின்னு சொல்லு. உடனே தர்மம் சொல்லுவான், மக்களை பெற்ற தாய். ஆமா, தாய்க்கு பெண்ணுக்கு உலகத்துல எதுவுமே கிடையாதான். அது போல மண் வளர்த்த பொறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளாய், கொடுத்துல கஷ்ட கஷ்டம் கடன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பொறுமையா இருந்து இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லுவோர் பெண். மண் வளர்த்த பொறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளால் அடுத்த ஒரு வரி பாருங்க, கண்ணதாசன் அருமையா சொல்ற பாருங்க, கண் வளர்ந்த தயவுசெய்து நல்லா கொஞ்சம் கண் வளர்ந்த தூங்காமல் இரவு பார்க்காம அயராது உழைத்து 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 வைத்து தூங்காம உழைச்சிட்டு குடும்பத்துக்கு பாடுபடுவோம் சொல்லலாம். கண் வளர்ந்த பெண்மையினை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்ணானவள் அவன் சொல்ற கண்ணதாசன் ஒரே சொல்றாரு, பெண் சொல்றாரு, அவள் தூங்குவதை நான் பார்த்ததில்லை, அவள் தூங்குவதை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை, ஆனால் அவள் தூங்குவதை ஒரு நாள் பார்த்தேன், அது அவளுடைய இறந்தது. அப்ப நான் குடும்பத்துக்கு அவள் உழைச்சு 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 கடைசி வரைக்கும் உயிரை விடா பெண், அவள் தான் பெண். சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தூங்குறதே இல்லைன்னு கண்ணதாசன் சொன்னாருன்னு அப்படியே சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிருக்காரு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ்வதற்கு காரணம் பெண்கள் தான் என்று ஜெயச்சந்திரன் அவர்கள், கவிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள் கண்ணதாசன் பாடல் வரிகள் மற்றும் சில கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து சிட்டுக்குருவிக்கு பறக்க கற்றுக் கொடுக்க தேவையில்லை, சிட்டுக்குருவிக்கு பறக்க கற்றுக் கொடுக்க தேவையில்லை, அதாவது பெண்களுக்கு குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்துவதற்கு கற்றுக் கொடுக்க யாரும் தேவையில்லை என்பதை தான் சிட்டுக்குருவிக்கு பறக்க யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்று கருத்தோடு சொல்லி சென்றிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரு கண்ணதாசன் வழியாக சொல்லிட்டு இருந்தார். அந்த கருத்து எப்படி இருந்துச்சுன்னா, நல்லவர் எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, நம்பிக்கை வைத்தே கண்ணையும் பார்த்தான் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா அப்படின்ற மாதிரி யாரும் சிட்டுக்குருவிக்கு பறக்க கற்றுத்தர தேவையில்லை. எல்லாமே இறைவன் படைப்புல நம்ம இவங்க பேரு சிலம்பச்சொல்லி சொன்ன மாதிரி எல்லா இறைவன் படைப்புல படைக்கப்பட்டிருக்கு. இதுதான் உலக நீர். ஆக ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு எங்க இருக்கணும் அங்க இருந்தா அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும். இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அவங்க கடமையை செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி சிலம்ப செல்வியும் நம்ம கடைசியா பேசின அவர் யாரு ஜெயச்சந்திரன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதுல வசந்தி நடராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ரொம்ப வீரமா ஆண்கள் தான் எல்லாமே, நாங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வீட்டுல நான் அவரை தான் சமைக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். வீட்டுல அவரை சமைக்க சொல்லிட்டு நான் இங்க பட்டிமன்றம் பேச வந்திருக்கேன். அதனால ஆண்கள் தான் எல்லாமே, நாங்க ஒண்ணுன்றத ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததாக வெங்கடேசன் அவர்கள் நிறைய இலக்கிய கருத்துக்களை முன்வைத்து அவருடைய வாதத்தை எடுத்து வச்சாரு. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கண்மணி அவர்களும் சில சாம்பார்ல உப்பு போடுறதுல இருந்து எல்லா கருத்துக்களையும் எடுத்து வச்சு ஆண்கள் தான் சிறப்பான ஒரு சில கருத்துக்களை எடுத்து வச்சு சிறந்த ஒரு உரையை தந்ததற்கு அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பட்டிமன்ற புகழ் பாலமுருகன் ஐயா அவர்கள் நிறைய பாடல்கள் மூலம், நிறைய கருத்துக்கள் மூலம், நிறைய இலக்கியங்கள் மூலம், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் மூலம் கூட நிறைய கருத்துக்கள் சொல்லி பெண்களே சிறந்தவர்கள். ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ்வதற்கு பெண்களே முக்கிய காரணம், நாங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாங்க. நாங்க ஒண்ணு இல்லை ஆண்கள் தான் சொல்றாங்க, நான் ஒண்ணு இல்லை பெண்கள் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நம்ம சிலம்பு செல்வி சுடர் கோயில், அதுக்கப்புறம் நம்ம வெங்கடேசன் ஐயா இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆண்கள் இல்ல பெண்கள் இல்ல, ஆண்டவனோட படைப்புல எல்லாமே அதாவது கரெக்டா படைச்சு வச்சிருக்காங்க, படைக்கப்பட்டிருக்கிறது. அதுபடி நம்ம முறையை நடந்தாலே போதும். யார் யார் எங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தாலே அவங்களுக்கான மரியாதையும் கிடைக்கும். ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாகவும் இருக்கும். குடும்பம்னா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். எல்லாத்தையும் சமாளிச்சு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் பண்ணா மட்டும்தான் அவங்களால வாழ முடியும். அதுக்காக கோச்சுக்கிட்டு டைவர்ஸ், இப்பெல்லாம் டைவர்ஸ் எதுக்கு வருது? கோபம் வரதால தானே வருது, விட்டு கொடுக்காம போறதால தானே வருது. தண்டவாளத்துல குறுக்க தண்டவாளம் போகுதான். எந்த ஊர்ல தண்டவாளத்துல குறுக்க தண்டவாளம் போகுதுன்னு எனக்கு தெரியல. தண்டவாளம் தான் ரெண்டு போயிட்டு இருக்கோம். குறுக்க தண்டவாளம் எந்த ஊர்ல போட்டுருக்காங்கன்னு தெரியல. அம்மா அவர்கள் சொன்னாங்க. அதுவும் இல்லாம இந்த யார் எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அந்தந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான சிறப்பு எல்லாமே கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமா ஆகணும்னா 2 பேரும் விட்டு கொடுத்துதான் போகணும், 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரு குடும்பம். குடும்பம்னா என்ன? ஆண் மட்டும் சேர்ந்தா ஒரு குடும்பமா? பெண் மட்டும் இருந்தா ஒரு குடும்பமா? இல்ல 2 பேரும் சேர்ந்தாதானே அந்த பேர் குடும்பம் சொல்லுவோம். 2 பேரும் சேர்ந்தாதானே குடும்பம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட குடும்பம் பல்கலைக்கழகமா ஆகணும்னா அதுக்கு காரணம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த பல்கலைக்கழகமா ஆக முடியும். நான் மட்டும் தனியா இல்லை, அவங்க மட்டும் அவங்களால மட்டும்தான் ஆகுது, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றத ஏத்துக்கவே முடியாது. ஒரு குடும்பம்னா அது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது மட்டுமே குடும்பம்னு பேரு.
அந்த குடும்பம் பல்கலைக்கழகம் ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அந்த உலக முறைப்படி அவங்க சொன்னாங்க எல்லாமே படைக்கப்பட்டிருக்குன்னு அந்த படைக்கப்பட்ட முறைப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும். அத கண்ணதாசன் கவிவர்களோட நான் சொல்ல விரும்புறேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் ஒன்றை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மதிக்கும். மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அப்படின்னு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு. நம்ம வள்ளுவர் எழுதி வச்சிருக்காரு. எல்லாமே எழுதி வச்சிருக்காரு. அவங்க சொன்ன மாதிரி உலகத்துல எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. கால ஓட்டத்துல அது மாறிட்டு இருக்கு. அந்த காலத்துல வள்ளுவர் சொன்னாரு பெய்யல பெய்யும் மழைன்னு. கணவனையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மழை பெய்யும் சொன்னா உடனே பெய்யுமா? இந்த காலத்துல கணவனையே நினைச்சிட்டு இருந்தா எல்லாமே முடிச்சிருமா? நடக்குமா? அது இதுதான் என் வேலையான்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. இவன் நினைச்சிட்டு இருக்கிறதா என் வேலையா, இந்த வேற வேலையா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு போகும். எல்லாம் படிக்கிறதுக்கு தான் கேட்டு இருக்கிறது எல்லாமே படிக்கிறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். நடைமுறையில எது சாத்தியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாரும் நடந்து ஒரு குடும்பம்ன்றத 2 பேரும் சேர்ந்ததுதான் குடும்பம். தனியா ஒருத்தர் மட்டும் இருக்கிறது ஒரு குடும்பமே கிடையாது. அதனால ஒரு குடும்பத்தை பல்கலைக்கழகமா மாத்துறது ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்துதான் பண்ண முடியுமே தவிர தனி ஒருத்தரால ஆணோ பெண்ணோ தனியா நின்று ஒரு குடும்பத்தை பல்கலைக்கழகமா மாத்த முடியும்ன்றது இந்த காலத்துல இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இனி போற 2000 வருஷத்துக்கு அப்புறமும் கூட இது சாத்தியம் இல்லை. எனவே ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ்வதற்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே தேவை என்பதை எனது இறுதி தீர்ப்பாக இந்நேரத்தில் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்நேரம் இந்த பட்டிமன்ற நிகழ்வை மிகவும் அமைதியோடு பசி நேரத்தில் உணவு அருந்தாமல் செவிக்கு உணவு கொடுத்த இந்த நேரத்தை நீங்கள் அமைதியாக இருந்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நிகழ்ச்சியை பற்றி எடுத்து சொல்லி ஷேர் பண்ணி அவங்க எல்லாரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள். உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.